வெல்கம் டு விஜிஸ் குயிக் கிச்சன். இன்றைக்கி சிறுதானியமான குதிரைவாளியில் எப்படி பொங்கல் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் குதிரைவாளி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதில் முதல்ல ஒரு தடவை தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு இன்னொரு முறை தண்ணியை ஊற்றி அதில் ஊற வச்சுருங்க. அது 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு எடுத்து வச்ச பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். இடித்த இஞ்சி பூண்டு கொஞ்சம், 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கூடவே கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகும் கூடவே சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சு கலர் மாறினதும் இஞ்சி துண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பொரிஞ்சு நல்லா வாசனை வரும். அந்த சமயத்தில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். குதிரைவாளியும் பாசிப்பருப்பும் நான் 1.5 கப்பு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 4 கப்பு தண்ணி தேவைப்படும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஊற வச்ச குதிரைவாளியையும் பாசிப்பருப்பும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன். குக்கரில் கொதி வந்ததும் அதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து முடித்த உடனே குக்கரில் மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். அனலை மீடியமாக வச்சுக்கோங்க. கேஸ் அடங்கினதும் நம்ம குக்கர் திறந்து பார்த்துடலாம். கரெக்டாக வெந்து வந்திருக்கு. கலந்து விட்டுடலாம். இதோட நெய் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டினோம்னா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம். இப்போது தாளிப்பு கரண்டியில் 5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது ஹீட் ஆனதும் அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் செவந்ததும் எடுத்து இப்போ நம்ம பொங்கலில் கொட்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குதிரைவாளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் சிலது பார்த்துக்கிட்டிங்கன்னா இரும்பு சத்து, நார் சத்து, கூடவே சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. இது பச்சரிசி பொங்கலை போலவே இதுவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் திரும்பவும் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.